இன்னைக்கு நம்ம சாரி ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு சாரிய ஃபுல் அயனிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லா அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாரியோட பல்லு பார்ட் எடுத்துக்கோங்க. பல்லு சைடில் ராங் சைடு உங்கள் சைடு வர மாதிரி போட்டுட்டு உங்களோட லெஃப்ட் சைடு இருக்க பார்டரை ஒரு 4 இன்ச்சுக்கு மடித்து ஒரு அயனிங் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ரைட் சைடு இருக்க பார்டரை கொண்டு வந்து நம்ம ஆல்ரெடி அயன் பண்ண அந்த லைனுக்கு மேலே செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு அயனிங் கொடுங்க. திரும்பவும் ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் அயன் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ரைட் சைடில் போயிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த கரை பக்கத்தை விட்டுட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அந்த ப்ளீட்டை செட் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்படி செட் பண்ணும்போது மேலே இருக்க ப்ளீட்டை ரைட் சைட் பார்க்கணும், கீழே ஃபஸ்ட்டு இருக்க ப்ளீட்டை லெஃப்ட் சைட் பார்க்கணும். இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதுக்கப்புறம் கிளிப் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ப்ளீட்டை உங்களோட செஸ்ட்டுக்கு நேராக இந்த மாதிரி தூக்கி பிடிங்க. அடுத்தடுத்த ப்ளீட் வந்து அதுவே செட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஷோல்டருக்கு ஒரு பின் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க.
இப்போ ஷோல்டர் பின் வரைக்கும் நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த ப்ளீட்ஸ் எடுத்து ஷோல்டர் மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வர பின் விட்டுட்டு செகண்ட் வர பின்ல இருந்து இந்த மாதிரி சென்டர் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த பின்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போட்ட பின் வரைக்கும் ப்ளீட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே டேபிள் மேலே போட்டு இப்போ இந்த சென்டர் ப்ளீட் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இந்த சென்டர் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணும்போது டாப்ல ஈவனா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டு ஃபேன் டைப்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளீட்ஸும் ஒண்ணா இருக்க மாதிரி பின் பண்ணிக்கணும். இப்போ பின் போட்ட இடத்த கொண்டு வந்து மேலே அந்த போர்டில் ஹோல்ட் பண்ணிடுங்க. அப்படியே டவுன்ல கீழே போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ளீட்டை, அந்த ப்ளீட்டை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ மேலே நம்ம செட் பண்ணியிருக்க மாதிரியே அடுத்தடுத்த ப்ளீட்டை செட் பண்ணணும். மேலே நம்ம 1/4 இன்ச்சில் செட் பண்ணியிருக்கோம். கீழே வரும்போது 1 இன்ச்சில் செட் பண்ணுங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டம்ல 2 பின் வர மாதிரி போட்டு விடுங்க. மேலே எப்படி நம்ம பின் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி சென்டர்லயும் இதே மாதிரி பின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பல்லு ப்ளீட்ல இருந்து தான் அயன் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணுங்க. அந்த லைன்ஸ் எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணுங்க. அயனிங் வந்து எப்பவுமே டவுன்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி ஷோல்டர் பின் நம்ம போட்டிருக்க வரைக்கும் ப்ளீட்ஸை வந்து அயன் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் பின் கிட்ட கிளிப் போட்டுட்டு செஸ்ட் ப்ளீட் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். செஸ்ட் ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி செஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு.
ஷோல்டர்ல இருந்துட்டு 10 இன்ச் மார்க் பண்ணுங்க. அடுத்தது அந்த 10 இன்ச் ஸ்ட்ரெயிட்டா இன்ச் டேப் வச்சுட்டு 17 இன்ச் மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த 17 இன்ச் வரைக்குமே வந்து ப்ராடா இருக்கணும் செஸ்டோட ப்ளீட்டு. எப்பவுமே வந்து ப்ளீட் வந்து இந்த மாதிரி கிராஸ் வர்றது உங்களோட லெஃப்ட் சைடு தான் வரணும். ரைட் சைடு வந்து பார்க்கும்போது, அதாவது இப்போ நீங்க போர்ட்ல போட்டிருக்க பொசிஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட் சைடு வந்து அந்த பார்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். லெஃப்ட் சைடுல இருக்க பார்டர் தான் கிராஸா வரணும். இந்த மாதிரி எல்லா ப்ளீட்ஸ்க்குமே ஈவனான கேப் விட்டு செட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதுக்கும் நம்ம ஒரு அயனிங் கொடுத்துடலாம். செஸ்ட் ப்ளீட்டை அயன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே போட்டுட்டு நம்ம பேக் போன் மேலே ப்ளீட் பண்ண மாதிரியும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி கீழே வரைக்கும் இதே மாதிரி அயனிங் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த செஸ்ட் ப்ளீட் எடுத்து அப்படியே உங்களோட ஷோல்டர் மேலே போடுங்க. போட்டுட்டு உங்களோட இந்த சென்டர் ப்ளீட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த பார்ட் எடுத்துக்கலாம். அந்த சென்டர் ப்ளீட் எடுத்து அப்படியே போர்ட் மேலே போடுங்க. சென்டர் ப்ளீட் எல்லாமே வந்து ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி போர்ட் மேலே போடுங்க. இப்போ இந்த ப்ளீட்ஸ் மேலேயும் அயனிங் பண்ணிக்கலாம். அயன் பண்ணதுக்கப்புறம்
உங்களோட ரைட் சைடு இருக்க போர்ஷனை அப்படியே பேக்ல போற மாதிரி இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ சாரியோட பேக் சைடு, அதாவது ராங் சைடு நம்மள பார்த்துருக்கணும். ராங் சைட்லயும் ஒரு அயனிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல் அயனிங் பண்ணிடுங்க. அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ சாரியோட ராங் சைடு தான் இப்போ நான் என்னோட ஷோல்டர் மேலே போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க சாரியோட இந்த உள் சுத்து இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கலாம். இது எடுத்துட்டு அந்த ப்ளீட் மேலே கரெக்டாக செட் பண்ணுங்க. அந்த ப்ளீட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. திரும்பவும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை திரும்பவும் இதே மாதிரி தான் மடிக்கணும். இப்போ இது மடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா? இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன சாரி கவர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கவரோட வித்தோட சைஸ்ல கம்மியா இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் 14 இன்ச்சுக்கான கவர் சைஸ் நான் யூஸ் பண்றேன். அப்போ அதை விட எனக்கு 12 இன்ச்சு தான் இருக்கணும். அப்போ இதை நான் 12 இன்ச்சுக்காக கம்மி பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஷோல்டர் மேல இருக்கு இல்லையா, அந்த பல்லு பார்ட் அதை எடுத்து சாரிக்கு மேல இதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு திரும்பவும் ரிவர்ஸ்ல உங்க பக்கமே கொண்டு வாங்க. இப்ப இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஷோ ஆகும் இல்லையா, நம்மளோட செஸ்ட் பார்ட்டோட அந்த ப்ளீட்டு, அந்த ஷோ ஆகுற பார்ட் வந்து நீங்க இங்கேயே செட் பண்ணிக்கணும். இங்க செட் பண்ணிட்டு சாரியோட சைஸ் வந்து நம்ம 12 இன்ச்சு தான் வச்சிருக்கோம். அந்த 12 வரைக்கும் ஒரு மார்க் பண்ணி அதை மேலே கொண்டு போய் கிளிப் போட்டுருங்க அந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். இது எல்லாத்தையும் ஈவனா அரேஞ்ச் பண்ணி பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஃபோல்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருங்க. உங்களோட ரைட் சைடு இருக்க இந்த பார்டரை ஒரு ஃபோல்ட் பண்ணணும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்க இந்த பார்டரை 2 ஃபோல்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு திரும்பவும் ஒரு ஃபோல்ட் பண்ணணும். உங்க சைடு இருக்க அந்த செஸ்ட் ப்ளீட் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு மேலே செட் ஆகணும். இந்த மாதிரி. அவ்வளோதான். இந்த பல்லு ப்ளீட்டை அப்படியே நம்ம அந்த சாரிலேயே வந்து சுத்திடலாம். அவ்வளோதான். இப்போ அயன் பண்ணி நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள மாதிரி இன்ட்ரெஸ்டடா இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.